தன்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்த முடியுமோ அவருடைய பிள்ளையாகிய நீ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உன் தகப்பனாகிய தேவன் விரும்புகிறார். ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய தகப்பனாகிய தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நீ அந்த நன்மையையும் கிருபையையும் அனுபவிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் தேவன் எந்த பிரச்சனையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே மாத்திரம்தான் தீர்த்து வச்சிருக்கிறாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கிருபையாக அந்த 500 அவருடைய அனந்த ஞானத்திலே 319வது அவருடைய அனந்த ஞானம் இனிய இறையரசு 19. அதிலே ராஜாவை ஒவ்வொரு குடிமகனும் மகிழ பண்ணலாம், மகிழ பண்ண வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஐயா, எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்த முடியுமோ அவருடைய பிள்ளையாகிய நீ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உன் தகப்பனாகிய தேவன் விரும்புகிறார். பல வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. Oh, thank you, Master. Every citizen can delight the king's heart. ரொம்ப சிம்பிள் தானேங்க, இதை புரியுது ரொம்ப எளிதானது தானே. பிள்ளை, உன் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறா, 7 பேப்பர் எழுதுறா, 7லையும் சென்டம் வாங்கிட்டான்னு வச்சுக்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அருமையானவர்களே, ரைட்? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படியா சென்டம் வாங்க முடியும்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்க பிள்ளைக்கு மண்டையில ஏத்துங்க. ஏம்மா, நீ உன் ஞானத்துல படிக்க வேண்டியதில்லை, இயேசுவையே உனக்கு ஞானமாக்கி விட்டார். அந்த ஞானத்தை நீ செயல்படுத்து. அப்பொழுது என்ன செய்வார்? உனக்கு காம்படிட்டரே இருக்க மாட்டாங்க. யூ ஷால் பி த டாப் ரேங்கர் ஆல்வேஸ் என்று நீங்க கற்றுக் கொடுங்க அருமையானவர்களே. அவர்கள் பலத்திலே எழுத வேண்டியதில்லை, அவர்கள் ஞானத்திலையும் எழுத வேண்டியதில்லை, தேவனுடைய ஞானத்திலே எழுதலாம், தேவனுடைய பலத்தில் எழுதலாம். பாருங்க, எப்படிங்க நம்ம பிள்ளைகள் 2nd 3rd ரேங்க் வர முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது அருமையானவர்களே? ரைட்? அப்படி உங்கள் பிள்ளைகள் பெஸ்ட் மார்க் வாங்கி உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறது போல, ஹல்லேலூயா, உங்க மேல உசிரையே வச்சிருக்கிற உங்களை தகப்பனாகிய தேவன் நீங்க எழுதி இருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், உலகத்துல உல்டாவா இருக்கு, ரைட்? ஒரு ராஜா எடுத்துக்கணுமே, பழைய நாட்களில ராஜாக்கள் தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ராஜாவுடைய சந்தோஷத்திற்காகத்தான் அத்தனை குடிமகனும் குடிமகளும் உழைத்தார்கள். ஐயா, அந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அஜெண்டா ஒன்னே ஒண்ணுதான், ராஜா நல்லா இருக்கணுப்பா, ராஜா சந்தோஷமா இருக்கணுப்பா, ராஜா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒன்று தானங்க ராஜாக்களுடைய விருப்பமும் திட்டமும் ஆகும். ஆனால் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய தகப்பனாகிய தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நீ அந்த நன்மையையும் கிருபையையும் அனுபவிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்க போகட்டுமா? எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? எந்த அளவு உங்களை ஆசீர்வதிக்கிறார்? தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனையே கொடுத்தையே, நீ நல்லா வாழ்ந்தாதாப்பா எனக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சிங்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, வாக்கு பண்ணி இருக்கிற நன்மையை நீ அனுபவிக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம் சொல்றாரு. அங்கே எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம். The book of Jeremiah chapter 33 verse 9, very very important word.
நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு யூதர்கள் பயங்கரமான ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கண்டுபிடிப்புகளிலே முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் ஆல்மோஸ்ட் எவ்ரி இன்வென்ஷன் யூதர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஹல்லேலூயா. ரைட். இன்னும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க கோடீஸ்வரராய் வாழ்ந்த, நான் சிம்பிளா சொல்லிடுறேன், எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி. நம்பர் 2 புகழ்ச்சி. நம்பர் 3 மகிமை. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளுங்க, வெரி வெரி சிம்பிள். இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களே. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தம்பி குகேஷ், சின்ன பையன், வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டான். எதுல? செஸ்ல. அவங்க அப்பா அம்மா அவருக்கு ஆனந்த கண்ணீர் அவர்களால் அடக்கவே முடியவில்லை. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு கீர்த்தி, அவ்வளவு புகழ்ச்சி. அதை போல நீ விசுவாசித்து தேவனுடைய நன்மையெல்லாம் ருசி பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மகிழ்ச்சியா இருக்குப்பா, எனக்கு கீர்த்தியா இருக்குப்பா, எனக்கு புகழ்ச்சியா இருக்கு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்னும் ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The same book of Jeremiah chapter 32 verse 41. 40 and 41 of book of Jeremiah chapter 32. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. ஐயா, உங்க மேல சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறாருங்க. எப்பொழுது சந்தோஷம்? நீங்க சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்கினால் நிரப்பப்படும் பொழுது. அதற்கு தடையாயிருந்த எல்லாவற்றையும் தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டாரா இல்லையா? ஐயா, அதற்கு அவர் கொடுத்த நிபந்தனை எல்லாவற்றையும் தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். என்ன நிபந்தனை கொடுத்தார்? நியாயப்பிரமாணம், கட்டளைகள். எபேசியர் 2:14-15 வாசிங்க. உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக இருந்து பகையை உண்டு பண்ணி கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். ஏன்? உன்னால தேவனண்ட வர முடியல. அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? எப்பா, இந்த நடிச்சவர் தானே பிரச்சனை, இதுதானே உனக்கு அவிசுவாசத்தை தருது. சிலுவையை நோக்கிப்பார். ஐயா, உனக்கும் தேவனுக்கும் இடையில எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக தடையாய் இருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிக்கும்படியாக சொந்த குமாரனையே கொடுத்து விட்டாரே. நீ நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் நீ ராஜாவாக ராணியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அங்கிள், இதை எப்படி அங்கிள் நம்ப? ரொம்ப சிம்பிளா நம்பணும். நல்லவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொன்னவர் அவர்தான். ஒரு உதாரணம் பார்ப்போமே. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். உன்னோடு என்னோடு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. அங்கே தாவீது பல தவறுகள் செய்கிறான், வெளியே சொல்ல முடியாத தவறு செய்கிறான். இன்னொருடைய மனைவியை அபகரிக்க தைரியமாக கொலை செய்கிறான். பட்சேதுபாலுடைய கணவனாகிய அந்த உசியாவை அவன் கொலை செய்யறாங்க. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணின எதையுமே அவர் குறைத்து கொள்ளவில்லை. ஏசாயா 55:3 ஒழுங்காக வாசித்து பாருங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபைங்க. அவன் நல்லவன் என்பது கிடையாதுங்க, அவன் நல்லவனே இல்லைங்க, உங்களோட மோசமான ஆளு. எப்போ? நியாயப்பிரமாண காலத்துல. இன்னைக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. ஏன்? அவர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ண ஆசையாய் இருக்கிறார். அதுல அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு.
என்ன சுயநலம் தெரியுமா? நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ நல்லா இருந்தா பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் மத்தியில எனக்கு மகிழ்ச்சிப்பா, எனக்கு கீர்த்திப்பா, எனக்கு புகழ்ச்சிங்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷங்கிறாருங்க. அவரை சந்தோஷப்படுத்த என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நான் உறுதியா நம்புறேங்க, என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லாருமே நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துவீர்கள். ஏன்? எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் விசுவாசத்துல வீரர்களாக வீராங்கனையாக மாறிவிடுவீர்கள். அதானங்க வேணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரைட்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது என்ன தேவனுடைய மகிமை? அவர் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு சொந்தமாகும்படியாக என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்க, விசுவாசத்துல பெருகுவீங்க. சரிங்களா? இடையிடையே துர்ச்செய்தியை கேட்றாதீங்க. சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க. விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை மட்டும் போதிக்கிற பிரசங்கத்தை ஜஸ்ட் லிசன் ஃபார் 3 months. கண்டுபிடிச்சிருவாங்க எங்க சிக்கல்ல இருந்தோன்ட்டு. உன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவாய். உன்னுடைய குறைவுகளிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். தைரியத்தில் பெருகுவாய், சமாதானத்தில் பெருகுவாய், சந்தோஷத்தில் பெருகுவாய், குதூகலத்தில் பெருகுவாய், கொண்டாட்டத்தில் பெருகுவாய். மகனே மகளே, ஏன்? எங்க அப்பாவை நான் சந்தோஷப்படுத்திருப்பேன். என்னுடைய மூத்த மகள் பாருங்க, ஒரு முறை சொன்னா, இப்பொழுது கலிபோர்னியாவில் இருக்கிற டயனா, டேடி என்னை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு சொன்னா. அதை இன்னும் நான் என்ஜாய் பண்றேன். இது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு சொன்னது. ரைட்? அப்போ உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்புகிற தேவன் என்று நீ ப்ரூஃப் பண்ணிட்டீன்னா அது அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, மகிழ்ச்சி உள்ள புகழ்ச்சி, மகிழ்ச்சி உள்ள என்னதுங்க? சந்தோஷங்கிறாருங்க. அடுத்ததாக நம்முடைய பரம தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே லூக்கா 10வது அதிகாரம் 21 மற்றும் 17வது வசனங்கள். லூக் சாப்டர் 10 verse 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவலத்துக்கு பிரியமாய் இருந்தது. என்ன சொல்றாருன்னா, சீஷர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க பேரை சொன்ன உடனே அற்புதம் நடந்தது, பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா என் பேரை சொன்னா இவ்வளவு அற்புதம் நடக்கும் என்பதை ஞானிகளுக்கு நீர் மறைத்து பேதைகளாகிய பேதுரு கூட்டத்துக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் அற்புதம் செய்யும் பொழுது உங்க அப்பா சந்தோஷப்படுவார். அதே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்து என்றார்கள். அப்பொழுதுதான் பிதாட்ட சொல்றாரு, இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவர்கள் பேதைகள், ஸ்கில் இல்லாதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க. திரும்ப திரும்ப என்னது, இவர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்ததை கேள்விப்பட்ட உடனே தேவனாகிய இயேசு கிறிஸ்து களிகூறுகிறார். அப்போ நீங்கள் அற்புதம் செய்யும் பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவனை நீங்கள் மனம் குளிர பண்ண முடியும். அது லகுவான காரியம். எது லகுவான காரியம்? அற்புதம் செய்வது எளிதான காரியங்கள். பல முறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யறது. லகுவாக உங்களுக்கு விளக்கலாம் பாருங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கை வைக்கிறது கஷ்டமா? எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனையோ பேர் வியாதியஸ்தர் மேல் கை வச்சுட்டு எடுத்துட்டு செக் பண்ணுங்க சிஸ்டர், அந்த கட்டி மறைந்து விட்டது என்று சொன்னால் கர்த்தர் கிருபையாக அந்த கட்டியை மறைய பண்ணுகிறார். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், நீங்க சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணலாம், அதுக்கு கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்.
கை வைக்க நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. ரைட்? ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்கணும், ரிஸ்க்கு இல்லையா? சில இடங்கள்ல அடி வாங்க வேண்டியிருக்கும். ஐயா, லகுவானதிலும் லகுவான ஊழியம் அற்புதம் செய்யற ஊழியம். நெடுகவே வாசியுங்க. எலியா அற்புதம் செய்ய கஷ்டப்படவில்லை, எலிசா அற்புதம் செய்ய கஷ்டப்படவில்லை, யோசுவா அற்புதம் செய்ய கஷ்டப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்ய கஷ்டப்படவில்லை, பேதுருவும் அற்புதம் செய்ய கஷ்டப்படல, பவுலும் கஷ்டப்படல, ஜான் ஏஎஸ் சிங்கும் கஷ்டப்படல, டிஜிஎஸ் தினகரனும் கஷ்டப்படல, பென்னிஹின்னும் கஷ்டப்படலைங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு அது ஒரு பெரிய மறைபொருளா இருக்குது. நான் அடிக்கடி சொல்றதே உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குங்க. எதுல? அற்புதம் செய்கிறதுல ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. அது என்ன சீக்ரெட் என்றால், எந்த சீக்ரெட்டும் இல்லைங்கிறதா சீக்ரெட். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். கை வச்சா சோமாது. அதுல என்ன சீக்ரெட் இருக்கு? என் சரீரத்திலிருந்து ஏதோ பவர் போகுது. இட் இஸ் நாட் விசிபிள். ஐம்புலன்களினால் நான் ஒரு நாளும் அறியவில்லைங்க. 25,000 கிலோமீட்டருக்கு அங்க தொலைபேசியில் ரூத் அம்மா கூப்பிடுறாங்க, ஐயா 60 ஆண்டாக கை இப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறது, வீடியோவில் வர முடியுமா? வந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவின் நாமத்தினால ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். 4 ஆண்டுகள் ஆயிட்டுங்க. இது கஷ்டமாங்க? ஸ்டாப் என்று சொல்லுவது கஷ்டமே இல்லையா? அதனால தான் சொல்றேன், அதுல கஷ்டமும் இல்லை, சீக்கிரட்டும் இல்லை. யாராவது இதை சொல்ல மாட்டானா என்று சொல்லி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இயேசுதானுங்க சொன்னார், ஒரு மலை போல இருக்கிற பிரச்சனைய சமுத்திரத்துக்குள்ள தள்ளுறதுக்கு நீ உபவாசம் பண்ணு என்று சொல்லவில்லை. 100 பேரை கூட்டிட்டு போய் மலையை தள்ளுன்னு சொல்லல, சிம்பிளா சொல்றேன், செய்யுப்பா. என்ன சொன்னாரு? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் சொல்றேங்கிறார் பாருங்க. அவ்வளவு சிம்பிள்ங்க, பேசினா போதும். நூற்றுக்கணக்கான அற்புதம். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒரு நாள் கூட அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி அற்புதம் செய்யும் பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படுகிறார். அவரை சந்தோஷப்படுத்துங்கள் அருமையானவர்களே. 3ஆவதாக, தேவனாகிய தகப்பனை நீங்கள் சந்தோஷப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நான் வாசிக்கட்டுமா? பாருங்க, எப்பொழுதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் சந்தோஷப்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்ப முடியாததை நம்புவது விசுவாசம். வேதம் முழுவதும் அதான் நிறைந்திருக்கிறது. நம்ப முடியாததை உங்களாலே நம்ப முடிகிறதா? ஏன் உங்களாலே நம்ப முடியவில்லை? ஏன் ஒரு அற்புத சுகத்தை நம்ப முடியவில்லை? ஏன் ஒரு அற்புத டெட் ரைசிங்கை நம்ப முடியலைன்னா நீங்க குப்பையான பிரசங்கத்தை கேட்குறீங்க. ஓகே, சப்ஜெக்டுக்கு போவோம். அங்கே லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம். The book of Luke chapter 7 verse 9. இயேசு இவைகளை கேட்டு அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த 100க்கு அதிபதி நம்ப முடியாத ஒன்றை நம்புகிறான். இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வரவே வேண்டியதில்லை, இங்க நின்று சொன்னா போதும், 1 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்றான். பாருங்க, அவர் ரொம்ப களி கூர்ந்துட்டாராம். எப்ப இப்படி ஒரு புறஜாதியானாலே என்னை விசுவாசிக்க முடிகிறது என்று அவர் சந்தோஷப்பட்டாராம். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அதே லூக் 7:7, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு பின்னாடி வர்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக நின்றுட்டார். ஏன்? இஸ்ரவேலர் அல்லாத ஒருத்தன் இயேசுவை நம்புறான். ஆச்சரியப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஐயா, உங்கள் விசுவாசத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்க தேவன் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க,
கல்லறையையும் காலி செய்வீர்கள், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நான் எப்பொழுதெல்லாம் டிக்ளேர் பண்றேனோ அப்பொழுதெல்லாம் தேவன் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. களத்துல இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறது. அந்த அற்புதங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில் அப்படித்தான் எழுதியிருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னொரு சீக்ரெட் நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். இதை நீங்கள் கிரகிங்க, மெடிடேட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் தேவன் எந்த பிரச்சனையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே மாத்திரம்தான் தீர்த்து வச்சிருக்கிறாருங்க. He has never solved one problem in a natural way. ஐயா, ஒரு பிரச்சனையை கூட மனித அறிவுக்கு எட்டுகிற முறையிலே அவர் தீர்த்து வைக்கவே இல்லைங்க. His ways are always supernatural. His very name is wonder. அவருடைய நாமமே அதிசயமான நாமம் தானங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாருங்க. 11:23 சொல்றதுக்கு முன்னாடி அந்த மார்க் 11 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. இன்று முதல் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை பார்ப்பது இல்லை என்று சொன்னாருங்க. இது கஷ்டமாங்க. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? மார்க் 11:14 அப்பொழுது இயேசு அந்த மரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். சிம்பிள்ங்க. ஏனையா ஒரு மரத்தையே பட்டு போக பண்ணணும்? கொஞ்சம் யோசிங்க. எப்போ அற்புதம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் என்பதை விளக்குவதற்கு தானே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எண்ணற்ற அற்புதங்களை செய்து என்னை அழைத்த எங்க அப்பாவுடைய இருதயத்தை குளிர பண்ணுவேன் என்று தீர்மானம் எடுங்க. நீங்க விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இந்த புஸ்தகத்தை நான் 31வது நேரம் ஒரு குரூப்புக்கு நான் டீச் பண்றேன். ரைட்? ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ், ஜாஸ் உலகத்தை உலுக்குவார் வேதாகம கல்லூரி. 20க்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க. சரிங்களா? 31வது நேரம் நான் இதை விளக்குறேங்க. நாவில் உள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை தெரிந்து கொண்டே இருப்பது உங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் உங்கள் நாவிலே இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆற்றலை நீங்கள் அறியவில்லை என்றால் ஜெபம் பண்ணிட்டே கிடப்பீங்க. எனக்கு ஆண்டவர் மேலே இதாங்க வருத்தம். நல்லா ஜெபம் பண்றவங்கள நடுத்தருவங்க வந்துட்டாங்க. ஏன்? நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறியவில்லை. இவர் ஒரு விவசாயிங்க. திரும்ப திரும்ப உங்களை போல வாழ்க்கையில தோல்வி. தன்னுடைய நாவில உள்ள அதிகாரத்தை அறிந்து பேசினார் பாருங்க. எப்படி பேச வேண்டும் என்று இதில் எழுதியிருக்கிறாருங்க. படிங்க. நாவை பயன்படுத்தி சொந்த ஏரோப்ளேன் வாங்கிட்டாருங்க. He has got his own jet. அதன் பிறகு என்ன எழுதியிருக்கிறாரு? உங்களுடைய வியாதி நீங்க எப்படி பேச வேண்டும், உங்கள் தரித்திரம் நீங்க எப்படி பேச வேண்டும். இந்த புக்கு 100 ரூபாய் தாங்க. எல்லா கடைகளிலும், கிறிஸ்தவ கடைகளில் கிடைக்கும். இரண்டாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்குள்ள தேவன் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவரை வைத்திருக்கிறார், எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டியை வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் உங்களுக்கு தேவை. இயேசுதானே சொன்னாருங்க, நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சும்மா போற போக்கில் சொல்லலைங்க. மிக உறுதியாக, மிக தெளிவாக நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவற்றையும் விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து 21வது நூற்றாண்டில் அவருடைய வார்த்தையை உறுதி செய்து 21வது நூற்றாண்டில் 200 தேசங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நான் வாசித்து உங்களுக்கு முடிக்கிறேன் பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையே செய்வான். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாருங்க.
அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியல? விசுவாசியாகிய உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தெரியல. ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாரு, கண்டிஷன். என்னை விசுவாசிக்கிறவன், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாயே, இட் இஸ் மோர் தென் எனஃப். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய் மகனே. அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய இருதயத்தை குளிர பண்ணும்படியாக தேவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏமாற்றி விடாதே. உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப், ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.